கமலம்மா, என்ன விஷயம்? இப்ப என்ன பிரச்சனை நீங்க இப்ப வந்திருக்கீங்க? வந்து பையன் பிரச்சனை. பையன் பிரச்சனைக்காக. மருமவோ, பேர பிள்ளைங்க. என்ன பிரச்சனை? அவர் பேர் என்ன? ராஜேஷ் இங்க வந்திருக்காரு. ராஜேஷ். பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். பேர் என்ன? சரண்யா. சரண்யா. ஆ. சரிங்க, சரிங்க. அவங்க கட்டி என்ன வச்சு. நிறைய படிச்சிருக்காங்களா? படிச்ச பொண்ணா? 9th படிச்சிருக்கேங்கிறது கொஞ்சம் விவரம் பத்தாதுங்கம்மா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு தவறா என்ன செஞ்சுச்சோ அதை வந்து புருஷன்ட்ட என்னது? சொல்லிருச்சு. இல்ல இல்ல என்னது? எப்படி இது எப்படி தெரிய வந்தது? யார் சொன்னாங்க? இந்த பொண்ணு வந்து புருஷன்ட்ட சொல்லியிருக்கு. யாருக்கிட்ட? ராஜேஷ்கிட்டே. ராஜேஷ் கிட்ட. உங்க புள்ள கிட்ட எப்ப சொல்லுச்சு? அது கல்யாணத்துக்கு அப்புறமா, கல்யாணத்துக்கு முன்னையா? கல்யாணத்துக்கு அப்புறம். இதை நினச்சி இவங்க 2 பேருக்கு வம்பு வருது, சண்டை வருது. இதுலேயே இந்த 3 குழந்தை பிறந்துடுச்சு. கோவிச்சுட்டு போயிடுவா பிள்ளைகளை வீட்டுல போட்டு எங்க போவாங்க கோச்சிக்கிட்டு? அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா. என்ன காரணம்னு போவாங்க கோச்சிக்கிட்டு? இந்த மாதிரி இவன் பம்பு போடுறான், சண்டை போடுறான்னு சொல்லிக்கிட்டு குடிக்கிறாரு, போயிடுவா. குடிச்சிட்டு சண்டை போடுறாரு. உங்ககிட்ட வீட்டுல சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. ஆ, போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரல. திரும்ப வரல. அங்கே இருந்து எங்க போனாங்க? அங்க இருந்து அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க அக்கா வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்த்து திருப்பூர் அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு கல்யாணம் மனுஷெல்லாம் சேர்ந்து திருப்பூர். திருப்பூர்ல யார் இருக்காங்க? அங்க கம்பெனில ஏதோ வேலை பார்க்கறேன், பனியன் துணி கம்பெனி. பனியன். அவங்களுக்கு பிள்ளைங்களை பத்தி கவலை இல்ல, புருஷனை பத்தி அந்த எதுவும் தோணல. அந்த கவலை அதுக்கு போயிட்டாங்க. தெரியல. சரி, என்னன்னு சொன்னாங்க ராஜேஷ்? நான் வேற ஒருத்தோட இது மாதிரி சேர்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சேர்ந்துருக்கேன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இருந்ததா? அது மாதிரி இருந்தேன். அப்படி இருந்தேன்னு சொல்றாங்களா? ஸோ அப்போ உங்க மனசு ரொம்ப பாதிச்சுது. அதனால தான் ரொம்ப அதிகமாக சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு. திரும்ப அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு ஏற்பட்டுதா உங்க கூட இருக்கிறப்பவே? அதனால தான் போய் இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். அதாவது முதல்ல பழகுனவரோடய போயிட்டாங்களா அவங்க? அது இல்ல புது எப்பவுமே உறவா? இன்ன வரைக்கும் நாங்கள் விசாரிக்கவே இல்லை. சின்னவனை அழைச்சிக்கிட்டு போய் யாருமே அம்மாவும் இல்லாமல் என்னையும் இல்லாமல் சின்னவனை அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே போயிடுச்சு. அங்கே அழைச்சிட்டு போய் அம்மா இது மாதிரி பசங்களை இங்கேருந்து ஹோம்லேருந்து உங்கள் வீட்டில் மருமக வந்து அழைச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல போவோம். ஹோம்ல இருந்ததா குழந்தைங்க? ஆ, பேர பிள்ளைங்கள இப்ப நீங்க 2 பேருக்கு போய் ஹோம்ல எதுக்கு விட்டீங்க? அப்படிதான் இருக்காங்கம்மா. இப்போ ஹோம்ல கொண்டு போய் விட்டீங்க. நீங்களும் இருக்கீங்க தகப்பனா, அம்மா இருக்காங்க, பாட்டி. எப்படி ஏன் ஹோம்ல விட்டீங்க? இவன் தான் படிக்கணும், சின்ன பசங்களை இப்போ சமாளிக்க முடியல. என்ன படிக்கணும்? வீட்டுல இருந்தா படிக்க மாட்டாங்களா? பாத்துக்க முடியாது உங்களால? அதான் சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னா அம்மா கொண்டு விட்டுருச்சு. இவன் தண்ணி போட்டா பசங்களையும் வம்பு பண்ணுவான். அடிப்பாருன்னு ஏன்? முத்தம் கொடுக்குறேன்னு போட்டு கடிச்சிருவான் பல்லெல்லாம் பதிய. என்ன பாரு? அப்ப என்ன செய்வான்? முட்டை என்ன இருமா, முத்தம் கொடுப்பேன்னு கடிப்பீங்களா? பல்லு பதிஞ்சு நீங்க பெத்தத என்னங்க? சிரிக்காதீங்க. திரும்ப இருமா, என்ன குழந்தைங்க தானே அது? கண்டிப்பாக. எப்படி மனசு குடிப்பீங்க கடிப்பீங்களா? இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இவர் குடிப்பாராம், பிள்ளைங்களை போட்டு கொடுமைப்படுத்துவாராம். என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க? இப்போ அவங்க என்ன திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு நினைச்சு. யார் வருவாங்களா வரமாட்டாங்களா? சரண்யா வீட்டிலேருந்து. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னு சொன்னதுலேருந்தே நீங்க பெரிய குடிக்கிறாராயிட்டீங்க. நிறைய குடிச்சு பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துனீங்க. பொண்டாட்டி போயிட்டாங்க வீட்டை விட்டு. போயிட்டு வேற ஒருத்தரோட இருக்காங்கன்றது சொல்றீங்க. நீங்க மட்டும் உங்க குழந்தைகளை பாத்துக்கல, ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டீங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்ன யோகியங்க? ஏமா? நான் அப்புறம் பத்திரிகை நிருபர் வச்சு பேட்டி எடுத்து அனுப்பிங்கம்மா. கலெக்டர் மூலமா கொண்டு வந்து ஒரு பிள்ளை மயிலாடுதுறை, ஒரு பிள்ளை வந்து 2 பிள்ளை தஞ்சாவூர்ல அந்த குழந்தைங்க நலக்குழு காப்பகத்துல கலெக்டர் மூலமா சேர்த்து விட்டாங்கம்மா. மாசம் வந்து பார்த்துப்பேன். இந்த பிள்ளைங்களுக்கு மைண்டு சரியில்லை, வந்து வைத்தியம் பண்ணுங்க நாங்க அதுல உள்ளம்மா. அப்புறம் போய் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில தஞ்சாவூர்ல எல்லாம் பார்த்தேன். நரம்பியல் டாக்டர் மூளை அரிச்சிச்சு எல்லாம் பார்த்தேன். அப்புறம் அழைச்சி வண்டி அவங்கள்ட்ட விட்டேன். என் வீட்டுல வச்சு உங்களுக்கு சந்தேகம் ஏன் சார் பெத்துக்கிட்டீங்க? 10 பாத்திரம் கழுவி குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இந்த பிள்ளைங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா இவனும் இப்படி இருக்கான், அந்த பொண்ணும் அப்படி இருக்கு, இந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், என்னவாது செய்யறதுன்னு எனக்கு தெரியாம தானங்கம்மா நான் அப்படி பேசிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ராஜேஷ், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. விஜயா வாங்க. நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க தஞ்சாவூருங்க சார் மேடம். தஞ்சாவூர். ஓ தஞ்சாவூர் மேடம். சரி சரி. தஞ்சாவூர்ல நாங்க திருப்பூர்ல பொழைக்க வந்திருக்கோம் மேடம். சரண்யா உங்களுக்கு எப்படி தெரியும்? சரண்யா வந்து எங்க தங்கச்சிக்கு சொந்தக்காரவங்க. என்னோட நம்பர் கொடுத்து சரி. அவங்க வீட்டு குடும்பம் தாங்க முடியாம ஆ. என்னோட நம்பர் வாங்கிட்டு திருப்பூர் வந்துட்டாங்க. பாதுகாப்பு கொடுத்தேன், வச்சிருந்தோம், இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தனியா போயிட்டாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியணும். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்ன வேற யாரோட தொடர்பு அது இருந்தாலும் எனக்கு சொல்லியிருக்காங்களா? தெரியாது மேடம். அது எனக்கு ஆ, தெரியாது. சொல்லல. அது எனக்கு தெரியாது. சரண்யா வாங்கம்மா. உங்க ஒரு விஷயம் நான் இப்ப கேட்கறேன், அது கொஞ்சம் தெளிவா எனக்கு பதில் கொடுங்க. சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்ன உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்ததுன்னு சொன்னீங்க. இல்ல மேடம், அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்லைங்க மேடம். நீங்க சொன்னதா சொல்றாரு. அதுக்கப்புறமா கல்யாணத்து அன்னைக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற. இல்ல மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். அப்பெல்லாம் தொடர்பு நீங்க குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்பெல்லாம் இல்லைங்க மேடம். சரி, திருப்பூர்ல போய்
இவங்க கூட தங்காம அங்கேயே கம்பெனிலே தங்கிட்டேன் அப்படின்னாங்க இவங்க கம்பெனில ஹாஸ்டல்ல கேட்டு இருந்தோங்க மேடம். ஹாஸ்டல்ல அங்க வேற லேடிஸ் ஹாஸ்டல். லேடிஸ் ஹாஸ்டல்லையா அவர்கிட்ட சொன்னியா வேற ஒரு தொடர்பு இருக்கு அதனால அவர் குடிக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்றாரு. என்னன்னு இல்ல கேட்டேன். மேடம், நீ என்ன அதெல்லாம் பார்க்காத அவரை கிடையாதுங்க பார்த்து கேளு. அதெல்லாம் கிடையாதுங்க மேடம். நானு இல்லப்பா அவர்கிட்ட அப்படி கேளு. தொடர்பு இருந்தா ஏன் மேடம் இவங்களை அதுக்கப்புறம் கல்யாணம் அடிக்க பண்ணிட்டு போறேன்? நீங்க சொன்னனால தான் அவர் சொல்றாருன்னு சொல்றாருல்ல. அப்படி தொடர்பு இருந்தா ஏன் அவரை மேடம்? பார்த்து கேளு. அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல. நீங்க குடிச்சிட்டு பேசுறது அதுக்கெல்லாம் இது இல்ல. இங்க பாரு. பெத்த புள்ளைய போட்டு சாப்பிட்டதுக்கு வருஷம் முத 3 கொண்டு நாள் காசு போய் உட்கார்ந்திருப்பா. கேட்டாங்க. இவருக்கு நாங்க காசு பாத்துக்கிட்டு கேட்டுட்டு இருப்போம். சரின்ட்டு காசு கொடுத்தேன் மேடம். நானு அது ஊருக்குள்ள ஏன்டா எவன் சொல்லல? எதை சொன்னாலும் நான் சொல்ல கிடையாது அந்த இரு, மாதிரி. இரு, ஊர்ல இரு. எவன் எதை சொன்னாலும் அவன் வந்து சொல்லிட்டு வம்பளுக்குறது தானே உங்க பாலாஜி பிள்ளைக்கு. உடன் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லல. அவங்கள வந்து அங்க திருப்பூர் கூட்டு போய் தப்பான வழியில நீங்க பயன்படுத்தி இருக்கதா சொல்றாங்க. கேள்விப்பட்டோம். ஐயோ அப்படிலாம் நான் அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் கூட்டிட்டு போய் எல்லாமே பண்ணதா சொல்றாங்க. அது வெளியே கேள்விப்பட்டோம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கிளியரா சொல்லுங்க. நான் வந்து இந்த இடம் வந்துட்டு நான் மரபொருளாக பேசுறதுக்கு எனக்கு புரோசனம் இல்லை. நான் உண்மையை சாடா சொல்றேன். சொல்லிடுங்க. இந்த பொண்ணு போயிருந்துருக்கு. போய் இது அக்கா தங்கச்சி மாதிரி ஜாமான் செட்டு கொடுத்துச்சோ, அடுப்பு கொடுத்துச்சோ, வீடு பிடிச்சி கொடுத்துச்சோ, வச்சு பார்த்துக்கறண்டி வேலையை பாருன்னு சொல்லி வச்சிருந்துருக்கு. சரிங்க இது அங்கே வந்து வேற பையனோட தொடர்பு ஆயிடுச்சு. சரிங்க. கந்தரக்கோட்டை பையன். அந்தரகோட்டை புது சரி, நான் பேச போனுக்கு போன் வருங்க. நான் இதை மகன் அவனோட விட்டு இருக்க முடியா? ராஜேஷ் அவனோட விட்டு இவனை கலாக்கி விடுறது ராத்திரில. இந்த ஆளுங்களை விட்டு இவனுக்கிட்ட வம்புக்கு விடுறது. அவனு போன பண்ணி உன் பொண்டாட்டியை நான் வச்சிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், இப்படிலாம் சொல்லி இவனை ராத்திரில பேச்சு விட்டுறது. குடிக்க போடுறது. அப்படிலாம் இல்லையே. இவங்க தான் என்ன வார்த்தை உண்மையை சொல்லு, பேசுனாங்க. அரைஞ்சு போடுறேன். நான் என்ன பேசியிருக்கேன். வார்த்தை பேசினாங்க மேடம். வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தவங்க செல்லுல இருந்து சரி பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்டேன். அப்ப நீயே என்கிட்ட பிரச்சனையில mobile இருக்க, கிடையாது. அடுத்தவங்க குழந்தை எதுக்கு அவங்க அதனால பண்ற? கேட்டதுக்கு இவங்க பாட்டுக்கு பேட் வாய்ஸ் என் போனுக்கு போன் பேசினாங்க. பண்றதுக்கு பேட் உனக்கு என்ன வாய்ஸ் திரும்ப இங்க நைட் அந்த வார்த்தையெல்லாம் பையன் எவனே நீ போன் போட்டு மேனேஜர் மாதிரி பாக்குறவங்கள்ட்ட கேவலமா பேசக்கூடாது. கண்டத்துல அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி அடுத்தது இருக்காங்க. என்ன? போய் திருப்பூர்ல இருந்திருக்கான். நீ திருப்பூருக்கு வா, நான் என்ன இடத்துல இருக்கேன்னு சொன்னான். ஒரு சேர் உடஞ்சி கோணி ஊசியை போட்டு, கோணி ஊசி மொத்தத்துல ஒரு நரம்பு போட்டு அந்த இந்த இந்த இதுக்கும் இப்படி தச்சு இருந்தது. சரி. ஒரு 4-5 டச்சு செல்லு உடஞ்சி கிடந்துச்சு. டச்சு செல்லு இவ வச்சிருக்கிறது பட்டன் செல்லு தான். சரி. டச்சு செல்லு உடஞ்சி கிடக்கு. நான் ஏன் என்னன்னு கேட்டுக்கல. சரி. மனசுல பார்த்துக்கிட்டு சரி. நான் இருந்துட்டு வந்துட்டேன். சரி. அந்த நட போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் கூப்பிட்டேன். இல்லை அப்படின்ச்சு. திரும்ப இந்த பொண்ணு அவன் வந்து இந்த பொண்ணு ஒரு வாட்டி பார்க்க போயிருந்திருக்கு. அப்ப அந்த பையன் பொண்ணு யாருங்க? விஜயா பேர் இருக்குல்ல. விஜயா சொல்லுங்க. பார்க்க போயிருந்திருக்கு. அப்ப அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். செம்ம அடி அடிச்சிருக்கான். யாரு? அந்த கந்தரக்கோட்டைக்காரன். நீங்க அங்க போனப்ப பாத்தீங்களா அந்த பையன்? சொல்றாங்கம்மா, நீங்க உண்மை என்னன்னு ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. அடிக்கும்போது நீ எப்படி அடிப்பேன், நான் தங்கச்சின்னு சொல்லி நான் ஊடு பிடிச்சி வச்சிருக்கேன், எப்படி அடிப்பேன்னு இந்த பொண்ணு விஜயா தேக்கி இருக்கு. சரி. அவன் அடிச்ச அடி இது மேல ஒரு அடி விழுந்திருக்கு. விஜயா மேல. ஆமாங்க. சரிம்மா. சரி. சரின்னு அது சொன்னிச்சு. என் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த பையனோட சேர்ந்துட்டு இவ எனக்கு அக்கா இல்ல, நீ என்னாடி வந்து கேட்கறது, அவங்க அக்கா புருஷன் அம்மா அப்பா நம்பி என்ன விட்டாங்க பாத்துக்கன்னு சொல்லி ஓ மருமவ என்னென்னபடி பண்ணுது, அவ உடம்புல என்ன இருக்குது, அடிக்கிற அடியில செத்து போனா என் பேர் அடி போடும், உன் பேர பிள்ளைங்க இருக்குது, அந்த பேர பிள்ளைங்க அந்த போயிடும், நீ வந்து உன் மருமகளை கூட்டிட்டு போ என்ன சொன்னாங்க மேடம். இந்த பிள்ளைய வந்திருக்குது இல்லைங்கம்மா, 2 வருஷம் ஆச்சு இல்லைங்கம்மா. என் கண்ணை என் பொண்ணை எப்பப்பா அந்த ஏப்பா ஃபோன் பண்ணாம வந்தீங்க ஒரு வார்த்தை கேட்கணுமாம்மா. 10 மாசம் வயிற்றுல வச்சு பெத்தவ தானம்மா. பெண்களுக்கு தாம்மா அந்த பெண் கருவை பற்றி அந்த அருமை தெரியும், பெருமை தெரியும். இப்போ புருஷனோட வாழ வேண்டாமா, புருஷனுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டாமா, எங்களுக்கு நல்லது கெட்டது செய்ய வேண்டாமா, அந்த பச்சை பிஞ்சுவளுக்கு தாயா இருந்து வரவாங்கிறோம்மா. அப்ப மனசுல அதுக்கு இடம் இல்லைங்களம்மா. இவங்கதான் கொண்டாந்து சேர்த்து வச்சதும், இவங்கதான் சேர்த்து வச்சதும். என்ன நான் பாட்டுக்கு தனியா இருக்கிறேன்னு சொன்னேன். இவங்கதான் சேர்த்து வச்சதும். என்ன வேலைக்கு போற இடத்த ஒன்றா நாங்க வேலை செய்யறோம், வெட்டி செய்யறோம்னா செய்யுங்க. நாங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இருக்கிறதால அக்கா எங்களோட வேலை செய்யறேன்னு சொன்னா பார்த்து பத்திரமா செய்யுங்க. இதுதான் நான் சொன்னேன். அந்த ஒரு நிமிஷம் அந்த பையனை கொண்டு வந்து சேர்த்து வச்சது இவங்க தானே? இவங்க வீட்டுல இருந்த மேடம். எனக்கு யாரு என்னன்னு தெரியாது. அந்த பையனை தெரிஞ்சவங்களோட. உட்காருங்க. உட்காரு. இது என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க வீட்டு விஷயம் பேசிட்டு இருக்கோம், உங்க பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்காக வாழணுமா வேணாமா உங்களுக்கு? சொல்லிடு, தெளிவா சொல்லு. நீ பேசாத. இப்போ புதுக்கோட்டை மேடம். பாய் ஃப்ரெண்டா சொல்லு. வேலை பார்த்தாங்க மேடம் புதுக்கோட்டை. இவங்க தான் சரின்ட்டு கொண்டு அவங்க நேரவா இல்ல நேரவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க.
நான் பார்த்தேன். அந்த கதையே வேணாம். உன் பாய் ஃப்ரெண்டா? இல்ல மேடம், ஒரு மாசம் வந்து இருந்தாங்க. இருந்தல்ல, தொடர்பு இருந்ததுல்ல, ஓப்பனா சொல்லிட்டு அவ்வளவுதான். உன் கூட தனியா இருந்தாரா? இல்ல மேடம். விஜயா சொல்லவே. கரெக்டா பேசு. இருந்தாங்க மேடம். வேலை அதுக்கப்புறம் செஞ்சாங்க, நம்ம தனியா இருந்தாங்கன்னா நீ வேலை சரி, சாப்பிட்டு அவர் சமைச்சு சமைக்க கொடுத்தா. சாப்பிட்டியா? சரி இருங்க, ஒரு இடத்துல தனியா 4 பேர் இருக்கிறாங்களா, இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் மேடம். ம். இவங்க அப்ப இன்னொருத்தி கூட தொடர்புல இருக்காங்களே, அதை யாருங்க மேடம் சொல்லுவாங்க? அது யாரு? இருக்காங்க மேடம், இன்னமும் இருக்காங்க, எனக்கு யாரு? தெரியும் மேடம். யாரு? இப்ப ஃபோன் பண்ணி தரான். இந்த ஊர்ஜியை படுத்திருமாப்பா? மேடம் இவங்க சொல்றது எல்லாமே போய் மேடம். அவங்க அக்கா வீட்லயும் நான் போய் சரி, வாடகை okay, வீட்ல இருந்தேன் okay. இது மேடம். வந்து ஒருத்தர் திட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, அது உங்க கூட இருந்து அவங்க கூட இந்த நான் மாதிரி இல்ல, வரும். இல்லன்னு நிறைய சொல்ல வரும், மேடம். பேச்சு வரும். என் நாத்தனார் இப்போ வீட்லயும் நீங்க போய் இங்க எதுக்காக இருந்திருக்கேன். வந்திருக்கீங்க? சரண்யா, ராஜேஷ், கமலா, நீங்க சொல்லுங்க. கனியா என் குழந்தைங்க வேணும் மேடம். நான் எங்க அம்மா வீட்ல சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் சரி. நான் பாத்துக்கிறேன் மேடம். சரண்யாக்கு குழந்தைங்க வேணும். ராஜேஷ் வேணுமா உனக்கு? புருஷன் வேணுமா? எனக்கு அவங்க தேவையே இல்லை மேடம். தேவையில்லைல்ல. ராஜேஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? நான் புள்ளிங்களை விட முடியாது. ஏன் புள்ளிங்க குழந்தைகளை ஏன் விட கூட முடியாது. மனைவி வேணுமா வேணுமா? சரண்யா வேணுமா? தேவையில்ல. தேவையில்ல. அப்படியே உங்களுக்கு போகலாம். கமலாம்மா, நீங்க மேரேஜ் கவுன்சிலா இருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அம்மாவுக்கு அவங்களோட பிள்ளைங்களை கொடுக்கறது தான் நியாயமான ஒரு விஷயம். அவங்க அம்மா வந்து 2 வருஷம் பேசல, எத்தனை வருஷம் பேசலனாலும் அம்மாவோட பாசம் எப்பவுமே குறையாது. அவங்க பேசுறாங்க பேசலன்றது கிடையாது. அம்மாவோட பாசம் எப்பவுமே மனசுக்குள்ள அவங்களோட ஆத்துக்களும் இருக்கும். சரண்யாவோட பாசம். சரண்யாவோட பாசம் கண்டிப்பா இருக்கும். அதனால அம்மா கேட்கறது கொடுக்கறது தான் நியாயமான ஒரு விஷயம். அம்மா வந்து மாமியாரை கூட பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு உள்ளம். அந்த உள்ளத்தை மதிச்சு அவங்க குழந்தைங்களோட கொடுத்து அனுப்புறது தான் ஒரு நியாயமான ஒரு விஷயமா படுது எனக்கு. அட்வொகேட் சார், தாமரை செல்வன் சார், இந்த குழந்தைங்க விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன? குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் இணையலாம், பெருந்தன்மையாக 2 பேரும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணோம். பட் அவர் தெளிவாக இருக்கார். என்ன தெளிவாக இருக்காருன்னா, அவங்க செஞ்ச பழைய குற்றத்தையே வந்து அவர் தன்னோட நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அதையே சொல்லி அவங்கள பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நாளைக்கு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாலும் அதை சொல்லி அவர் டார்ச்சர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் அவங்களுக்கும் அந்த குற்ற உணர்ச்சிக்கும் அவர் நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, நான் குழந்தை மேலே எனக்கு குழந்தை வேணுங்கிற பாசம் இருக்குது. கமலாமாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தைய நான் தான் வளர்த்தேன், நான் தான் உழைச்சேன், குடும்பத்தை நான் தான் காப்பாற்றுறேன், குடும்பத்தை நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ இது 3த்துக்கும் பார்க்கும்பொழுது குழந்தை அப்படிங்கிற ஒரு பாட்டை தேடி 3 பேருமே நான் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணினாலும் தாய்க்கு தான் குழந்தை சொந்தம். இதுதான் சட்டம். ஆனால் இப்போதைய நிலைமைப்படி, இப்போதைய இவங்களுடைய இந்த விஷயத்தின்படி தாய்கிட்ட 3 குழந்தைகளும் கொடுத்தா அவங்க பராமரிக்கும் அவங்களுக்கு வசதி இல்லை. அவங்க பராமரிப்பு பண்ணக்கூடிய இயலாமையான நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா உறவுக்காரங்களும் இல்லை, கணவனும் இல்லை, வேற எந்த ஒரு ஆதரவும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து சேஃப்டியும் இல்லை. அதனால குழந்தை ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த ஹோம்லேயே இருக்கட்டும், அவங்களும் போய் பார்க்கட்டும், நீங்களும் போய் பாருங்கள், தகப்பனார்த்து நீங்களும் போய் பாருங்கள். இதோ நம்ம சேனல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எதனா உதவி இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யும். என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்க சோபனா மேம், அந்த குழந்தைகளை விட்டு அதுக்கு வந்து என்ன செலவு அது சொல்லி பார்த்துக்கிறேன். லாஸ்ட் வந்து நிற்கிறது வந்து பொருளாதாரம். 3 பேருமே வந்து படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் வீட்டில் வந்து என்ன உங்களுக்கு மல்லிகை பொருள் அப்படி என்ன அதெல்லாம் வேணாம் மேடம். படிக்க வைக்கிறதுக்கு போதுமா? எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு இந்த பசங்க பேர்ல போட்டாலே போதும் மேடம். இந்த பசங்க பெரிய ஆள் ஆகி அவங்க படிப்பு செலவுக்கு ஏதோ ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் மேடம். சோபனா மேம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கோம், எங்களுடைய ஆசையும் கூட. வணக்கம், உட்காருங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க மோனிஷ்? காஞ்சிபுரம் பக்கத்தில் ஆரியம்பாக்கம் ஒரு கிராமம் மேம். ஆரியப்பாக்கம். அங்க என்ன விசேஷம்? பட்டு நெய்யறதுல விசேஷம். பட்டு புடவைன்னாவே காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 12th வரையும் படிச்சிருக்கிறேன் மேம். படிப்பில் எப்படி? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் மேம். உங்களோட ஸ்கூல் பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு மோஸ்ட்லி பாய் ஃப்ரெண்டே கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் மேம் ஜென்ஸில். மீதி எல்லாமே நான் லேடிஸ் கூட தான் கேஷுவலாக ஃப்ரெண்டாக பேசுவேன். ஏன் அப்படி? தெரியல மேம், சின்ன வயசுலேருந்து நான் இருந்து அப்படி பழகிட்டேன் மேம், பழகிடுச்சு எனக்கு. அதாவது பாய்ஸோட பேச மாட்டீங்க அதிகமாக? என்னை வீட்லேயும் விளையாட விட மாட்டாங்க மேம் மற்ற பசங்களா கூட. நீங்கள் ஒரே பையனா வீட்டில்? நான் ஒரு பையன், தங்கச்சி மேம், 2வது தங்கச்சி. ஓ, எங்கே விளையாட விட மாட்டாங்க? வீட்டில் அக்கம் பக்கத்துலையா? ஆமாம் மேம். வெளியில் நான் ஸ்கூல் டேஸில் எங்கன்னா வெளியில் போனால் கூட மற்ற ஜென்ஸ் பசங்க பேச வருவானுங்க ப்ரோன்ட்டு. எனக்கு அதுமாதிரி பேச வரமாட்டேன் மேம். ப்ரோ, ஏன் உங்களுக்குள்ள ஒரு பயமா? என்ன எதனாச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோன்ட்டு ஒரு பயம் மேம். என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க? இவன் பொண்ணு மாரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். என்ன
சரி, உங்களுக்கு வந்து உங்கள் குரல் வந்து பெண் குரல், கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் பெண் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களா? பிஹேவ் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்தீங்களே, எனக்கு அப்படி தோணவே இல்லையே. வெளி ஆளுங்க சொல்கிறத விடுங்க, அம்மா அப்பா சொல்கிறப்ப தான் ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். அவங்க வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்களை? அம்மா அவ்வளோ திட்ட மாட்டாங்க. அப்பா தான் அவங்க ஃப்ளாட் எங்கன்னா ஆப்ரேஷன் போய் பண்ணிக்க, கோயம்புத்தூரில் போய் பண்ணின்னு வந்துரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு என்னால் பேச முடியல மேம் அந்த இடத்துல. நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்க, அம்மா அப்பாவே இப்படி கேட்குறப்ப வேற யார் மற்றவங்கள சொல்லி குத்தம் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதனால நான் ஃபுட் பாய்சன் எலி மருந்து கலந்து சாப்பிட்டேன். அப்படியா? ஆமாம் மேம். எவ்வளோ பிடிக்கும் உங்கள் பிள்ளைய? என் பையனை ரொம்ப பிடிக்கும் மேடம். அங்கே பார்த்து சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் மேடம். பார்த்தீங்களா, உன்னை ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்களா? நான் பேசியிருக்கேன் மேம். அது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லாதீங்கன்னு. என்னெல்லாம் பேசுவார் உங்கள் பிள்ளைய பற்றி? அவங்க பேசுவார் சார் மேம். பொம்பளை மாதிரி பண்ணுறான், உனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லுவார் மேம். ஆனால் அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்கலாமா? கேட்கலாம் மேம். ம், கூப்பிடு நீயே உங்கள் அப்பாவை. வா. சொல்லுங்கள் சார், உங்கள் பிள்ளைய பற்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எங்கள் பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் காலேஜ் படிக்க வச்சோம் அவரை. ஃபஸ்ட் இயர் போனார். சரி. அதோட நின்ட்டார் அவர். இந்த சினிமா ஃபீல்டுக்காக கொஞ்சம் எய்மில் இருந்தார் அவர். அப்படியா? அப்படிதான். நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு தெரியாது மேடம். அது எப்படிங்க? இல்லை அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா, நான் என்னுடைய பணி, நான் என்னுடைய வேலைக்காக நான் காலையில் கிளம்பிடுவேன். ஈவினிங் 8 மணி ஆகிடும் வர்றது, வீட்டுக்கு வர்றதுக்கு. இதுக்கடியில் வந்து அவர் என்ன பணி பண்ணுறாருன்றது நமக்கு தெரியாது. சரி, ஊர்லெல்லாம் என்னமோ அவரை சொல்கிறாங்களாமே, என்னன்னு சொல்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்படல. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு நான் எதுவுமே நீங்கள் கேள்விப்படலைன்னா அப்போ எப்படி மாயமாக வளர்ந்தார் அவங்க புள்ள? இல்லை மேடம், இப்போ அவரை குறை சொல்கிறது எனக்கு வந்து என்கிட்ட யாருன்னா சொன்னால் நான் அதை தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லை கண்ணா, நீ சொல்லுப்பா, என்ன சொல்லு? அவர் சொல்லுங்க. அவன் ரோட்டில் போய் கை தட்டின்னு தான் போப்பாரான். ஆப்ரேஷன் பண்ணி போய் ஏன்னா கோயம்புத்தூர் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியலன்றீங்க சார்? அவன் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவன், கதை எழுதுவான், அது தெரியுமா சார் உங்களுக்கு? எல்லாம் திறமை இருக்குன்னு சொல்கிறேன், அதுவும் யோசிக்கிறீங்க. சரி கண்ணா, இப்போ உனக்கு இங்கே சான்ஸ் இருக்குது, நடிச்சு காட்டு உங்கள் அப்பா எதற்கு, உன் திறமையை பார்க்கட்டும். அடியாருத்ததி அழகு பொம்மாயி, உன் ஆதி கமலம் நசுங்க, முண்டம் தின்னுங்க, மூலம் நசுங்க, விடமாட்டேன். இந்த அகோரா பசுபதி இருக்கிற வரையும் உன்னை உயிரோட அனுப்பிக்காத விடமாட்டேன். கன்னி பருவம் போய் பிஞ்சி பழுத்தடிச்சு ஓடு, இந்த எல்லை வரையும் ஓடு, எனக்கு முடிவு கட்டுற வரையும் ஓடு. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடி அழகு பொம்மாயி. படிப்புத்துறையை விட்டுட்டு நீ நடிப்புத்துறையை தேர்ந்தெடுத்தல, ஆமாம் மேம். அங்கே என்ன ஆச்சு எல்லாத்தையும் சொல்லு. இதுமாரி ஃபோனில் வந்து நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் மேம், மூவி கேஸ்டிங் கால் ஆடிஷன் ஃபஸ்ட்டுன்ட்டு. அவங்களுக்கும் பார்த்து சொல்லு. அப்போ வந்து டிவி சீரியல் ஆடிஷன் அந்த பார்த்துட்டு நான் கால் பண்ணேன் மேம். ஸ்ரீகாந்த் சார்னு ஒருத்தர் இருந்தார். சரிப்பா நீ ஸ்கூலில் ஏன் போல, ஏன் யார் உன்னை ரேக்கிங் பண்ணான்னா நான் சொன்னேன், க்ளோஸாக பேச ஆரம்பிக்கும், நான் லொடலொடன்னு வளரிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு மாரி ஒரு கேட்கவோ என்கிட்ட. இப்போத்தி பசங்க வந்து ஃபோனில் காட்டினார், இந்தமாதிரி ஹேர் ஸ்டைலாக வெட்டி இந்த பக்கம் வெட்டி நடுவில் ஃபங்க் விட்டுன்னு நீ வா அப்படின்னாரு. நான் என்ன பண்ண கொஞ்சோன்னு முடி உள்ள விட்டுன்னு இந்த பக்கமாக இந்த பக்கம் வலிச்சின்னு நான் போய் நின்னேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, வேற போய் வெட்டின்வான்னு திருப்பியும் சொன்னார். சார் கடை பூட்டிட்டு இருக்குது, க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, அவர் போயிட்டாருன்னு. சரி போய் குளிச்சுடுப்பா அப்படின்னாரு. வீட்டிலலாம் லுங்கி கட்ட மாட்டேன், டவுல் தான் கட்டுவேன். சரி நான் புதுசாக லுங்கிலாம் எடுத்துன்னு போனேன். சரி நம்ம வெளியில் போகிற இடத்துல ரூமில் தானே ஸ்டே பண்ண போகிறோம், லுங்கிலாம் ட்ரெஸ் எடுத்துன்னு போனோம். லுங்கி இது பண்ணிங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து நான் என்னோடய லக்கேஜ் வந்து சாருடைய ஆஃபீஸ்லேயே வச்சுட்டேன் அந்த ரூம்லேயே. சார் நான் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குளிச்சுட்டு லுங்கி கட்டின்னு வந்துட்டேன். சார் நான் ட்ரெஸ்ஸு எடுத்துக்கணுன்னா, நீ ஒரு ஆம்பளை பையன் தான், நானும் ஒரு ஆம்பளை தான், ஏன் கூச்சப்படுற, நீ வெக்கப்படுவதானே அப்போ உன்னை கிண்டல் பண்ணுறாங்க உங்கள் ஊரில், தைரியமாக இருந்தால் ஏன் எதற்கு நீ ட்ரெஸ் மாற்றுனாரு. இந்தமாரி சோஃபாலாம் இங்கே உட்காந்து இருந்தால் அவர் இங்கே சிஸ்டத்தில் மாரி உட்காந்து எதிர்க்க ட்ரெஸ் மாற்றினாரு. ஆமாம் மேம். அப்போ உங்களுக்கு புரியல எதுவுமே. சரி சொல்லுங்க. அப்புறம் நான் சொன்னேன் இப்படி உட்காந்து கொஞ்சம் கை கொஞ்சம் எடுத்துன்னு அப்போ அவங்க இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாரி க்ளோஸ் பண்ணுவாங்களே மேம், இப்படி அவர் கை பிடிச்சி எனக்கு கை முறுக்குனாரு. நல்லா பிடிச்சிக்கணும், என்ன ஃபீலாக இருக்கா அப்படின்னு கேட்டார். எந்த ஃபீலாக எனக்கு இல்லைங்க சார். என்னங்க சார் ஃபீலாக இருக்குது எனக்கு, உங்கள் கையில் என் கை நடுவில் இருக்குது, என்ன ஃபீல் இல்லைங்க, எதுவுமே ஆகலையே அப்படின்னு நான் சொன்னேன் மேம். அப்புறம் என்ன சொன்னார்னா, உனக்கு வந்து ஆண் இருக்குது, அது கழுட்டு நான் பார்க்கணும்.
அன்னைக்கு நைட்டு அப்போ நான் தப்பிச்சு ஓடியாந்த மேம். வயிறு வலி எனக்கு நைட்டு ஃபுல்லாக 10 டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருந்தது எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. சரி. அப்புறமா அந்த கீழே வந்து யாரோ ஒருத்தர் மேம் உனக்கு ரூம்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுமாரி போட்ரி மாரி இருக்குது மேம் அந்த ஹால். அவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாரு பொழுது அந்த ஆஃபீஸில் பாதியா அந்த ரூமை மட்டும் பூட்டிட்டே டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு என்ன. இங்கே வந்து தூங்கு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு மேம். யாரு? ஸ்ரீகாந்த் சார் அவரு. அப்புறமா நான் அந்த டைமில் வந்து நான் அந்த டைம் என்னால் எதிர்த்து கேட்க முடியல. அவரோட ஆஃபீஸ் நம்ம அடிச்சு போட்டு அப்படின்னு தெரியாது. நம்ம தப்பிச்சு பூமாடுமே தலையாட்டின்னு வந்துடலாம். அந்த ஸ்ரீகாந்த்ங்கிறவர் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாரா? தவறாக தான் நடந்துக்க முயற்சி பண்ணாரு. இதில் உள்ள ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. திறமையை காட்டினா தனக்குள்ள திறமை இருக்குது, 4 வாய்ப்பு வரும், 4 காசு சம்பாதிக்கலாம், சொசைட்டியில் ஒரு மரியாதை நடக்கலான்ற ஒரு எண்ணம். அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. பொம்பளை நீ போய் இது பண்ணு, நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், ஆணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான். ஓடுறான், அங்கே போகிறான், வெளி உலகத்தில் போய் பார்க்குறான், வீட்டை விட்டு ஓடுறான், அதை பண்ணுறான், இது பண்ணுறான், இங்கே கேட்குறான் வாய்ப்பு, அங்கே கேட்குறான் வாய்ப்பு. போதாதுக்கு அவர் டைரக்டர் ஒருத்தர், பேர் என்ன? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் வந்திருக்காரப்பா? அவரு வந்திருக்காரு. கூப்பிடுங்க அவரை. இண்டஸ்ட்ரி பேரை எடுத்துக்கிட்டு. உங்க பேரு சார்? என் பேர் ஸ்ரீகாந்துங்க. எந்த துறையில் இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து சினிமா துறையில் இருக்கேன். நான் ஒரு இயக்குனர். நான் ஒரு கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேங்க. ஒரு பத்திரிக்கையோட ஆசிரியர், நான் பொறுப்பாசிரியர். அப்படியா? ஆமாங்க. சரி. இந்த பையனோட நடிப்பு தெரியும்ல? தெரியுங்க, பையன் தெரியும். என்ன சான்ஸ் கேட்டார் அவங்க கிட்ட? இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் என்னை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கேட்டிருப்பாரு. பட்டு பையனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு திறமை இருக்குது. பட்டு மற்றவங்கெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது நடிக்க மாட்டான், அதாவது அவரோட வாய்ஸ் வச்சு மட்டுமே எல்லோரும் முடிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவனை நான் நடிக்க சொன்னேன். ஒரு இதில் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதில் நான் அவனுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்து நடிக்க சொன்னேன். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஷார்ட் ஃபிலிம். மோனிஷ், நீ சொல்லு, உனக்கு என்னெல்லாம் டெஸ்ட் வச்சார், எப்படி செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி. நீ ஒரு ஆம்பளை தான், நான் ஆம்பளை தானே, ஏன் நீ வைக்கப்படுற அப்படி சொன்னார். அப்புறமா நான் சொன்னார்னா ஆண் எவ்வளோ பெருசாக இருக்கும், அது வந்து தூய தமிழில் கேட்டார். இல்லை, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவன் ஆணா பெண்ணா? ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை உங்களுக்கு அது வந்து ஒரு கவுன்சிலிங்காக வந்துட்டு அவனை வந்து நான் இது பண்ணது. நான் அவங்க அப்பாட்ட கூட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் பேசியிருக்கேன் ஃபோனில் பேசும்போது அவனை வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் டைரக்டரா இல்லை டாக்டர்? ஆடியோ காட்டு. இல்லை, இது சரியில்லைங்க. இது இந்த ப்ரோக்ராம் எனக்கு இதில் வந்து உடன்பாடு கிடையாது. கரெக்டா என்னால சொல்ல முடியல. சரியா? ஏன்னா வந்து இப்போ ஜென்ஸ்ன்னு வச்சுக்கேன், எந்த ஜென்ஸ் கேட்டாலும் நமக்கு வந்து பெருசா இதுவும் நடக்காது. ஆனா நீ எனக்கு பக்கத்துல வந்து தொட்டோன்னு சார், நீ சொல்லுங்க, பக்கத்துல வந்து தொட்டோன்னு உடம்புலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு. நான் தொட்டோன்னு? ஆமா. அதனால மேக்சிமம் வந்து பார்க்கலாம். இன்னொரு டைம் நீ வா. பையன் வயசு பையனை வந்து வாய்ப்பு கொடுக்குற, வெங்காயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சார் நீயும் ஒரு புள்ள மாதிரி பார்க்க வேண்டிய இடத்துல வந்து இப்படி எல்லாம் பண்ணீங்க. அவர் பேசணும். இப்ப பேசலன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். உட்காந்துங்க நீங்க. இப்போ சார் உங்ககிட்ட அவர் எதுக்காக வந்தார்? அவரு நல்லா இருக்கான். நடிக்கிறதுக்கு வந்தாரு. நீங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு படிச்சிருக்கீங்க, ஹார்மோன் டெஸ்ட் பண்றேன். இது எம்பிபிஎஸ் நான் படிக்கலைங்க. ஆம்பளை பையனை கிட்ட பண்ணாதீங்க. வயித்துல உத்தராட்சி கட்டிக்கிட்டு பாக்குறேன். புரியுதா? இதெல்லாம் அவங்க ஷோ நீ இது பண்றியா? தன் குழந்தைக்கு சப்போர்ட், தன் குழந்தைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பேரண்ட் சப்போர்ட்டா இருந்தா இந்த மாதிரி ஆளுங்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க விட்டு கொடுத்தனால தான் வெளியே போய் தன்னோட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு புலம்புறாப்புல புள்ள. பாவம் புள்ள. பெத்தவங்க தானே நீங்க. ராஜாராம் சார் நீங்க சொல்லுங்க. இவனுக்கு வந்து இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப தெளிவான பையன், ரொம்ப தெளிவானவன், ரொம்ப திறமையான பையன். ஆனா அவனுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை.
அந்த கைடன்ஸ் சரியான முறையில் இருந்திருந்தா அவன் எங்கேயோ போயிருப்பான். ரெண்டாவது, காவல்துறையை பொறுத்தவரை நான் அதில் வேலை பார்த்தனால சொல்கிறேன், 35 ஆண்டுகள் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனதால சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, காவலன் 2 ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப்பை டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நிச்சயமாக காவல் உதவி உடனே கிடைக்கும். இவர் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கல. அவரை அதாவது அந்த பையன் கஷ்டத்தை வந்து சொல்கிறான், அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தீர்த்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சைக்காலஜிஸ்ட் மேம் வந்திருக்கீங்க, மதுமதி மேம். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டீனேஜில் தான் யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள். ஸோ அந்த மனசளவில் வர மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார், என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, ஐடென்டிட்டி, என்னோட பர்சனாலிட்டி என்ன, அவரோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அந்த வயசில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுற்றுச்சூழல். நம்ம மேடம் தவிச்சிருக்கான், அவன் யாருக்கிட்ட போய் சொல்யூஷன் எடுப்போம். மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் நம்மளுக்கு மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன். அவங்க எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் பையனா பொண்ணானே எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அவர் போய் எல்லாட்டையுமே, ஏன்னா எல்லாரோட கிரிட்டிசிசம்னால தான். கரெக்ட் மேம். சார் சித்திக் சார். எஸ் மேடம். இவனோட வாய்ஸ்க்கு என்ன ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? 12 to 13 வயசில் அந்த பருவம் அடைகிற வயசில் அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், மேல் வாய்ஸு ஃபீமேல் வாய்ஸும். நம்ம உடம்புல ஆண் பெண்ணுக்கு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கும் மேடம். ஆனால் வாய்ஸில் மட்டும் ஹை பிச் வாய்ஸ் இருக்கும் நம்ம ஃபீமேல்ஸ்க்கு, ஆனால் மேலுக்கு வந்து லோ பிச் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நம்மள்ட்ட இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன். இவருக்கு ஏதாவது சர்ஜரி இது தேவைப்படுமா சார்? இல்லை, சர்ஜரி பண்ணியிருந்தா பெட்டராக வந்துருப்பாரு. இனிமே பண்ண முடியுமா? இனிமே தேவையில்லை மேடம். இப்போ வாய்ஸ் நல்லாத்தே இருக்கு மேடம். அருந்ததியாக நடிச்சு காட்டுறப்பலாம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் அவரால் பண்ண முடியுது, கண் ஆக்ஷன் இதெல்லாம். அப்பா கிட்ட நேரடியாக சொல்லு, நீ என்ன எதிர்பார்க்குற அப்பா கிட்டேருந்து, அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. மற்றவங்க சொன்னாங்க அவன் வந்து உன் பையன் வந்து அந்த அக்கா கூட உட்காந்து பேசுகிறான், அந்த பொண்ணு கூட பேசுகிறான், நீ நம்பாது. அவங்க வேலை கொளுத்தி போடுறது, ஊர் கதை பேசிக்கின்னு அவங்க கதை நல்லா இருக்கணும், ஊராமுட்டு கதை நாசமாக போகணும்னு அவங்க இது. உன் புத்தி உனக்கு என்ன தோணுதோ அது செய். மற்றவங்க பேசி கேட்டுன்னு என்னை திட்டாதீங்க, கேட்காது. மேற்கொண்டு படிக்கலாம் மேடம். படிப்பியா? படிப்பேன் மேம். உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், தயவு பண்ணி இந்த மாதிரி ஆட்களை நம்பி பிள்ளைங்களை வெளியே விடாதீங்க. இவங்களை சட்டம் பார்த்துக்கும், இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தண்டனை சட்டம் கொடுக்கும். நல்லா படித்து அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கோ, தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. புரியுது? அம்சவேணி சொல்லுங்க, எங்க இருந்து வர? என் சொந்த ஊர் கரூர். சரி. நான் வந்து கரூருக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க. அப்ப வந்து என்ன வந்து எங்க வீட்டுக்கார் வந்து பார்த்து அவரும் அங்க வேலை பார்த்தாரு. சரிங்க. என்னை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இல்ல கூட்டிட்டு போயிட்டா இல்ல முறையா வந்து பொண்ணு கேட்டு? முறையாலாம் வந்து பொண்ணெல்லாம் கேட்கலங்க. சரிம்மா. கூட்டிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணாரு. அம்மாக்கு தெரியுமா? அம்மாவுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? இளங்கோன்னு கூப்பிடுவாங்க. இளங்கோ. பவானி கூடுதொர கோவில் இருக்குங்கம்மா, ஈரோட்டு பக்கத்துல. அந்த கூடுதொர கோவில்ல எங்க மாமியார் மட்டும் வந்தாங்க. கடையில வெளியே உள்ள கோவில்ல மஞ்சக்கிழங்கு வச்சு மஞ்சக்கயிறு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அங்க உள்ள பிள்ளையார் கோவில்ல வச்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தை மட்டும் பண்ணி ஹோட்டல்ல வந்து சாப்பாடு எங்க 2 பேத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்துச்சு. பாப்பா 4 மாசம் கை குழந்தை. இவ மூத்த குழந்தை. பேர் என்ன கண்ணம்மா? அபிநயா. அபிநயா. உன் பேர் என்ன கண்ணா? ஆகாஷ். அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாரு? சின்ன வயசுல இருந்தே சண்டை மட்டும் தான் பார்த்துட்டு. இல்ல இல்ல, என்ன மாதிரி சண்டை எல்லாம் வரும்? ராணி சண்டை தான். ராணியோட சண்டை தான் வரும். ராணியா? ராணிங்கிறது வந்து என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரு லவ் பண்ண பொண்ணாமா. லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போன பக்கம் எங்கேயோ லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே தப்பு பண்ணி அந்த பிள்ளையும் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. பிரெக்னன்ட் ஆகி 10 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே வீட்டுக்கு தெரியாம மறைச்சேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்றாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது என்னை கத்தி முனையில வச்சு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அது என்ன எனக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே வந்து எனக்கு முழுசாவே தெரியல. எல்லாருமே என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்க. மறைச்சுதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டா நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சண்டை வந்தது இல்லையா? அது என்ன சண்டை? 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேடி வந்து எங்கிட்டோ இருந்து யாருக்கிட்டயோ இருந்து ஃபோன் நம்பரை வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறா. நான் வந்து இளங்கோட முதல் சம்சாரம் பேசுகிறேன். நான் என்ன நினச்சேன்னா, முதல் சம்சாரம்னு சொன்னால் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பமா நினைக்க மாட்டாங்கம்மாங்க. அப்பா அவ யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேடிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு சொன்னப்ப நான் ஈரோட்டில் இருக்கேன். அப்போ நான் வந்து உன்னை பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லி நான் ஈரோட்டுக்கு நான் மட்டும் ஒத்தையாக போகிறேன்.
அந்த லேடி பார்த்தேன், கண்டுபிடிச்சே பேசினேன். அவளும் போட்டோவில் என்னென்னமோ போட்டோவில் கல்யாணம் பண்ண போட்டோ அது இதுன்னு சொல்லி இந்த இதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளையோட பாவம் வந்து அந்த அந்த பிள்ளைங்களை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப இறக்கப்பட்டேன். நான் அவரை கடைசியாக ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என் காலை பிடிச்சிட்டு போகவே விடல. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அழுகிறா. அப்போ ரொம்ப பாவப்பட்டேன் அப்படின்ட்டு சரி வா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து கடைசி நீ அவரை பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோ, அப்போ வந்து பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பையனை வெளியே அமுச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் வீட்டுக்கார கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தப்போ நான் கதவை திறந்துட்டு போய் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு. பிடிச்ச அந்த லேடியை பிடிச்சி கண்ணா அப்படின்னா நான் அடிச்சுப்பட்டேன். எனக்கு கோவம் எவ்வளோ ஒரு கோவம் வருமோ அவ்வளோ கோவம் வந்துடுச்சு எனக்கு. அடிச்சுட்டேன். அடிச்சு இனிமே வந்து இந்த வீட்டு வாசலுக்கு மிதிச்சிடாது, போடி முன்னே கருவுக்குள்ளேயே இனிமேல் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டி திட்டி என்ன பண்ணி அமுச்சு விட்டுட்டேன் நான். சரிங்க. அமுச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டா தான் எங்களுக்கு பிரச்சனை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்கள் வீட்டுக்காரரை விடாமல் இதனால தான் பிரச்சனை. பொழுதுனைக்கு ஃபோன் பண்ணுறது, இவர் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் கூட இவ ஃபோன் பண்ணி பொழுதுனைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப நெருங்கிட்டாங்க. பேசி 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 என்னால் ஏற்றுக்கவே முடியல. 12th முடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் ஆன்ட்டிக்கும் ராணியை பிடிக்கவே பிடிக்காது. அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா வந்து சம்பளம் வாங்கினா கவர் கூட பிரிக்காம அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மாமியார். அப்புறம் நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு தெரியல, எங்க அத்தைக்கெல்லாம் கொஞ்சம் ராணி ஹெல்ப் பண்ணனால அம்மாவும் ஆன்ட்டியும் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க? மாமாக்கு அப்புறம் வீட்டுல ஏதோ ப்ராப்ளம், காசுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க போல. அதனால பண்ணிட்டான்னு அவங்க நல்லவங்களாயிட்டாங்க. இதுக்கிடையில நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கம்மா. நான் வேலைக்கு போன பக்கத்துல ஒரு லேடி வந்து கொஞ்சம் தப்பான ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. என் கூட வேலை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அது என்னது? என்னன்னாங்கம்மா, இந்த வீடெல்லாம் கொடுப்பாங்க தானேங்கம்மா, வீடெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு 200 ரூபாய் பணம் தருவாங்கம்மா. அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நாள் சம்பளமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். சரி. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. அவங்க கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, காசு வேணா கொடுத்துருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி பழக்கினதுனால, அப்படி சொல்லி இது பண்ணனால சரி காசு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே நான் வந்து அதுக்கு வந்து அடிப்படைஞ்சிட்டேன். அந்த இதில் என்ன ஆயிடுச்சு, என் மேலே வந்து கேஸ் போட்டாங்க. ஆனால் வந்து அந்த கேஸ்லயும் வந்து இவங்க தப்பு பண்ண கிடையாது, ஏதோ வீடு கொடுத்தாங்க, அது வந்து கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா மூலியமா ஒருத்தர் உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நிரபராதிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டீங்க. ஆமாங்கம்மா. இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுதுங்கம்மா. சரி. தினம் போன்ல பேசுறாரு, காசு கொடுத்து 2 வருஷம் ஆகுது. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 2 பிள்ளைங்களை வச்சு நான் எவ்வளவு சிரமப்படுவேன். இப்பயும் நான் சொல்றேன், என் வீட்டுக்காரர் நைட்டு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில இருந்து போனே எடுக்கல. ராணி தான் வேணும் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அங்க ராணி கூடவே போய் இருக்கட்டும். எங்க அம்மா வந்து எந்த கஷ்டமும் படுத்த கூடாது, அவ்வளவுதான். எங்களுக்கு எங்க அப்பா வேணும் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து? பேர் ராணி, பள்ளிபாளையம். எங்க வீட்டுக்காரரை நம்பி இன்னைக்கு இங்க கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கார் யாரு? எங்க வீட்டுக்காரர் லவ் பண்ணி தான். எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? அவர் பேர் என்ன? 1999ல. 99ல. நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? நான் மெண்டிங் பண்ணேன் பீஸ் இதுல. பேர் சொல்லுங்க எனக்கு. பேர் இளங்கோ. நாங்கள் லவ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் டவுன் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன போகிற அளவுக்கு? வயிற்றுல ஆகிற அளவுக்கு நாங்கள் பழகிட்டோம். ரொம்ப அதாவது நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்க, எந்த மாற்றம் இல்லை, நீ வந்து ரொம்ப கடைசியில் என்னாச்சு, இவர் தப்பிச்சிட்டாரு, என்னை மாட்டி விட்டாரு. நான் வந்து எப்படியோ பையனை நல்லபடியாக வளர்த்தணும், அந்த தைரியத்தில் தான் இத்தனை வருஷம் நான் இருந்தேன். சரி சரி. அப்புறம் திரும்பி ஒரு 5, 6, 7 வருஷமே இருக்குங்க மேடம், போயிடுச்சு காலம். என் பையனுக்கு 11 வயசு இருக்கும்போது எல்லாத்துக்கும் அப்பா இருக்குது, எனக்கு இல்லை அப்படி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இப்போ இத்தனை வருஷம் கேட்கவே இல்லை, இப்போ வந்து அந்த ஃபீல் பண்ணுறானே, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படி எந்த யாரோடைய தொடர்பு அங்கே இல்லை பக்கத்தில். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வந்து நூல் கடை வச்சுருந்தேன். அப்படி நான் வந்து கேட்டேன், நான் இளங்கோ எங்கள் வீட்டுக்கார நம்பர் இருந்தால் கொடுங்கண்ணா, நான் பேசணும். ஏற நீ அவன்லாம் வந்து இப்போ அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் அங்கே இருக்கிறான், அவனோட இதே லைனே சரியில்லை, நீ ஏன் திரும்பி நீ போய் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறேன்? இல்லை நான் பரவாயில்ல, எதாக இருந்தால் சரி, எங்கள் பையன் இத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறான், நான் வந்து முயற்சி பண்ணி பேசணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி கொடுத்தா. அப்படி நம்பர் கொடுத்தா அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பர் வாங்கிட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வர நான் மிஸ்டு கால் தான் விட்டேன். சரி வீட்டுக்கு போய் பொறுமையாக பேசிக்கலான்னு கரெக்டாக ஃபோன் மிஸ்டு கால் தான் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அத்தனை தடவை ஃபோனு.
நான் பொறுமையாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திட்டு நான் பேசுகிறேன். ஹலோ நான் தான் ராணி பேசுகிறேன். இப்போ என் குரலை கண்டவுடனே அப்படி ஒரு சந்தோஷம். வாழ்க்கையை தொலைச்சிட்டா, அப்படி தொலைச்சி மிகப்பெரிய இதுகிட்ட மாட்டிக்கிட்டா, அப்படி வேறு வழி இல்லை. அப்புறம் எங்கிட்ட வந்து நான் நல்லா இருக்கிறேன், நான் உனக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நல்லா நான் அனுபவிக்கிறேன், அதுக்கு வட்டி மூலமாக அனுபவிக்கிறேன், உன்னை நான் பார்க்கணும் இதுதான். யாரு? இலங்கை. ஆமாம், உன்னை நான் பார்க்கணும். இப்போ வந்து இங்கே மேடம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து அப்போ இருந்துமே இந்த சாண்டு வரையும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட பேசிட்டு தாங்க மேடம் இருக்கிறாங்க. இப்போ யார் கூட இருக்கார் இலங்கேஸ்வரன்? இப்போ வந்து ஒசூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மேடம். பையன் உங்கள் வீட்டு அவர்கிட்ட இலங்கேஸ்வரன் அவர் கூட எப்படி இருப்பார்? அவர் பேச மாட்டார்? பேச மாட்டாப்படி, ரொம்பலாம் இப்போ பேச மாட்டாப்படி. இப்போ என்ன கோரிக்கையோடு இங்கே வந்திருக்கீங்க? அவர் வந்து நீ ஆனால் வேணியிட்டே நான் பேசின இதுதான், நான் அங்கே போனால் உன்னோட அசிங்கமெல்லாம் வெளியே வரும், மாமியாலாம் கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டு தான் இருக்கிறாங்க. மாமியார் வந்து எல்லாருமே. அப்போ வந்து நீங்கள் அம்சவேணி அசிங்கப்படுத்த தான் எல்லாரும் வந்திருக்காங்க? இல்லைங்க மேடம், அவங்க வந்து அசிங்கப்படுத்துறது என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கிறாங்க. ஓகே கண்ணா. மாமியார் என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவன் 2 ஒய்ஃபு கட்டிட்டான். 2 மகரும் பிள்ளையும் கட்டினது நம்ம அம்மா அப்பா கேட்டு செய்யல, ஃபேமிலியில் விரும்பி செய்யல, அதான் அண்ணன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஏன்னா இந்த வேணி வந்து நிறைய அஃபேரில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அஃபேர்லையா? அஃபேரில். அது எப்படி சொல்றீங்க நீங்க? பாத்து இல்ல அவங்க பிள்ளைங்களே சொல்றாங்க. பிள்ளைங்களே சொல்றாங்க. நேர்ல பாத்தீங்களா? நேர்ல இருக்கு. அம்மா போய் நிறைய 20 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தா. கேஸ் எல்லாம் இருக்கு அவங்க. அம்மா போய் நிறைய அவங்கள போய் வான் பண்ணுவாங்க. விபச்சாரம் பண்ணி ஜெயிலுக்கு 1 மாசம் போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாங்க. இங்க மறைஞ்சு அங்க இவங்க மேல கேஸ் போட்டாங்கல்ல, யார் சொல்லி ஃபைல் பண்ணாங்க? ஊரில் இருக்காங்கல்ல பக்கத்தில் அடுத்தடுத்த வீடு, இவங்க டிஸ்டர்பாக வீட்டில் இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அவங்க ஃபைல் பக்கத்தில் யாரோ பேர் இருக்கும்ல, சும்மா பக்கத்தில் இருக்கும் அக்கத்தான் அப்படி சொல்ல ஏரியாக்காரவங்க. நீங்கள் வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னா சார்ஜ் பண்ணுறது இது மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி பண்ணி அவங்க இதுக்கு போனாங்க அப்படிங்கிறது ஒன்று தான் நீங்கள் வைக்கிறீங்க. அந்த நடத்தைகள் கெட்டு போனாலும் பிள்ளைங்களுக்காக அதை நாங்கள் வெளியே சொல்லலை, வெளியேயும் சொல்லலை, அவளை வெறுக்கலை. ஒன்று பண்ணலாம், எல்லாரையும் அழிச்சு நேரில் பேசுவோம், சரிங்களா? எங்கள் மாமியார் வந்து கூடுதலை கோயிலில் கூட்டிகிட்டு போய் பிள்ளையார் கோயில் முன்னாடி வச்சு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் மாமியார் மட்டும்தான் வந்தாங்க. எங்கள் நாத்தனார் தான் என்னை வந்து வழி அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க வீட்டில் தான் போய் நான் 1 வாரமாக அவங்க வீட்டில் தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பொய் நான் பேசவே இல்லை, பொய் நான் பேசல. என் பிள்ளைங்க 2 பேரையும் நான் சத்தியம் பண்றேன். நான் போய் சொல்ல, எங்க வீட்டுக்காரட்ட கேளுங்க மேடம், யார் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எங்க வீட்டுக்காரட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும். முடிஞ்சு வேணா வந்திருப்பாங்க, முடிஞ்சிலாம் இல்ல, நான் போறதுக்கு முன்னாடியே கையில மஞ்ச கைத்த வச்சு நின்னது அவர்தான். இவங்க தான் நின்னாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க மேடம். இல்லாத பேசாதீங்க. பைபிள் மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. எதுக்கு பைபிள் மேல சத்தியம் பண்ணுங்க தனிங்க. நீங்க கல்யாணமே பண்ணி வைக்க நீங்க சொல்லுங்க. வாய் பொத்து முதல்ல நீ சரியா முதல்ல. ஏன் வாய் பொத்து? சரிங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்க மகன் லங்கேஸ்வரன் இவங்க 2 பேரோட ஹஸ்பண்ட் ஃபோன்ல இருக்காரு, கொஞ்சம் கேட்போம். ஃபோன்ல இருக்காரா? புடிச்சு போடுங்க உள்ள. யாரு வேணும்னா உங்க 2 வைஃப் இங்க வந்திருக்காங்க. உங்க வேணி பின்னாடி சுத்தி அம்சா வேணியை நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்க வச்சு கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ணி தான் பண்ணீங்க. லவ் பண்ணி எங்க வச்சு கல்யாணம் பண்ணீங்க? கோவில்லையா? கோவில்ல கல்யாணம் பண்றப்ப உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க கழுத்துல தாலி கட்டுறப்ப சாட்சியா யாரெல்லாம் இருந்தாங்க சார்? எங்க அம்மா, நானு, அப்புறம் உங்க சிஸ்டர்ஸ் இருந்தாங்களா? யாருங்க? உங்க சிஸ்டர் இருந்தாங்களா? இல்ல, சிஸ்டர் இல்லைங்க. அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க. சரி. வீட்டுல பிரச்சனை, சண்டை, டெய்லியும் பிரச்சனை, டெய்லி சண்டை. ஒரு தப்புக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் வந்து 10 வருஷமா 15 வருஷமா பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டேன். நான் என்னையாவது தீர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டேன். நான் இந்த பக்கம் வேணும்னாலும் அந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் வேணும்னாலும் இந்த பக்கம் பிரச்சனை. 2 பேருமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தா அதுவும் பிரச்சனை. சரிங்க. ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்னையும் வாழ விடாம பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வாழ விடாம பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க 2 பேரையும் வந்து வாழ விடாம பண்ணிக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க அந்த விஷயத்துக்கு வந்துருங்க. உண்மைதான் மேடம். யாரு கூட வாழ விரும்புறீங்க? இத்தனையும் நடந்துச்சு மேடம், நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா என்னாலதான் தப்பு முழுக்க நான் தான் குற்றவாளி. அப்படியே நீங்க லைன்ல இருங்க. சுந்தர பாண்டியராஜா சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம இந்திய சட்டம், தண்டனை சட்டம்
செக்ஷன் 494 படி பார்த்தீங்கன்னா இதை வந்து பைகமின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கையை தாண்டி இன்னொரு திருமண வாழ்க்கையை வந்து தேடுவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஒரு குற்றமான ஒரு செயல் தான். அந்த குற்றத்துக்கு தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கூட விதிக்க முடியும். சைக்கியாட்ரிஸ்ட் மேம், இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மதுமதி மேம்? நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இவங்க 2 பேருமே தானாக சம்பாரித்து தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற லேடிஸ். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பணம் அதெல்லாம் விட இமோஷ்னல் கனெக்டட்னஸ் தேவை. அதுக்காக தான் அவங்க 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வேணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களோட இமோஷ்னல் விஷயங்களுக்காக, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக, அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது உங்களால் 2 பேருக்கும் கொடுக்க முடியுமா, இல்லை யாராவது ஒரு ஆளுக்குன்னா நீங்கள் யாருக்கு அதை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். சரிங்க. இதை நான் யோசிச்சுட்டேன், என் தப்ப உணர்ந்துட்டேன், நான் வந்துட்டேன் வெளியில. 2 பேருமே எனக்கு வேணாம். சண்டை தான், சண்டை இல்லாம இருக்குது, இருந்தா வாழலாம். சண்டைன்னு ஒண்ணு லைஃப்ல வந்துச்சுன்னா வேணாம், எனக்கு நீ வேணும் நான் வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டோ ஒரு இடத்துல இருக்கா. வீட்டுல வந்து இருக்கணும்ப்பா. பொதுவாக சொல்றேன், அப்பா எங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா உங்க கூட இருக்கணும். திருமணத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் 2வது திருமணம் சட்டப்படி செல்லத்தக்கது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தான், மண்ணில் பிறக்கிற குழந்தைங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே தகப்பன் அப்படிங்கிறவர் வந்து செய்யணுங்கிற டியூட்டி வந்து இருக்குது. குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டியது ஒரு தகப்பனோட கடமை தான். இன்னைக்குன்னு இல்லை, என் மனசுல ஓடுறதா தான். இந்த பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் ஓடுறதா தான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், தண்டனை அனுபவிச்சிட்டோம், இன்னும் வந்து எல்லாமே இருக்கு. சரிங்க, திரும்ப அதுக்கு போக வேணாம். தவறு முடிஞ்சிடுச்சு, மனம் வருந்தி நீங்க திருந்த பாக்குறீங்க, நல்லது. இப்ப நீங்க குழந்தைகளோட வாழ்க்கையில, ராணியோட குழந்தையா இருக்கட்டும், அம்சவேணியோட குழந்தைங்க, இவங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நல்லது பண்ண போறீங்கன்ற முடிவெடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு முடிக்கும். ஒரு தகப்பனா என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுவேங்க. என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பிள்ளைங்களை எப்படி கொண்டாடணுமோ அதை கொண்டு வந்துடுவேன். சரி, எதிர்காலம் இதே அதுதான் எனக்கு இப்போ. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அவருக்கு வந்து தோத்துட்டாரு. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்லையாவது இனிமேல் தன்னோட உடல் பொருள் ஆகிய அனைத்துலேயும் வந்து ஒரே சிந்தனை, என் குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கணும். என் குழந்தைங்க வந்து என்னதான் எங்கள் அப்பா பண்ணால் கூட என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எங்களுக்கு எங்கள் அப்பா எந்த குறையும் வைக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் குழந்தையால வாங்கினாதான் அவர் பிறந்த பிறப்புக்கே அது ஒன்று தான் ஒர்த்தாக இருக்கும். மேடம், நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அவங்க குழந்தைங்க இப்போ அவரை ஒரு ஹீரோவா, இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்தாலும் அவங்க அவரை பற்றி பேசும்போது அவரை ஒரு ஹீரோவாக தான் பேசுகிறாங்க மேம். ஸோ இதுக்கப்புறமும் அவரை அவங்க அப்படி நினைக்கிறது அவர் கையில் தான் இருக்குது. குழந்தைங்க, நீங்கள் அப்பா ஏற்றுக்கிறீங்களா? அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, அவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. லைஃப்பில் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குறோங்க மேம். சரி, நல்ல விஷயம். கண்ணா, நீ என்ன சொல்கிறப்பா? ஏற்றுக்கிறோமா அப்பா? அப்போது நீங்கள் அப்பாவை ஹீரோவை தான் பார்க்குறீங்க? ஹீரோவை தான் இப்போ வரையும். எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. லங்கேஸ்வரன், உங்கள் புள்ள வந்து உங்களை இன்னமும் ஹீரோவாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அவங்க சின்னம் பின்னமாகவே கூடாது. அவங்க வாழ்க்கையை நம்ம அழகாக ஒருங்காக எடுத்துகிட்டு போகணும். ஃப்யூச்சர் அவங்களுக்கு செழிப்பாக இருக்கணும். சூழ்நிலை வீட்டில் செழிப்பாக இருந்தால் தான் அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.